நம்ம உணவுப் பொருட்களில் மாப்பொருள் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்குரிய பரிசோதனை செய்ய போகிறோம். இதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற பதார்த்தம், ரசாயன பதார்த்தம் அயடின் சொல்யூஷன், அயடின் திரவம். இது கவிழ் நிறமான திரவம். இது மாப்பொருள் உள்ள உணவுகளில் போடப்பட்ட பிறகு ஊதா அல்லது கருநீல நிறமாக மாறும். அந்த அடிப்படையில் இங்கே சில உணவுகள் எடுத்து வச்சுருக்கிறோம். இது கோதுமை மாவு கரைசல், பான் துண்டு, ரொட்டி துண்டு, முட்டை, பாட்சோறு, இட்லி, மீன் கரைசல் என்னென்ன எடுத்து வைக்கப்பட்டிருக்குது. இதில் ஒவ்வொன்றையும் நாங்கள் அயடின் கரைசலை போட்டு பார்க்க போகிறோம். எதில் மாப்பொருள் இருக்குதோ அதில் நிறமாற்றத்தை நாங்கள் அவதானிக்கலாம். முதலாவதாக நாங்கள் கோதுமை மாவு கரைசலுக்கு போட்டு பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், கருநீல நிறம் உருவாகி இருக்கிறது. ஆகவே கோதுமை மாவில் மாப்பொருள் உண்டு. அடுத்ததாக பான் கருநீல நிறமாக மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே பான்லையும் மாப்பொருள் இருக்குது. அடுத்ததாக ரொட்டி துண்டை போட்டு பார்ப்போம். இது நிறமாற்றத்தை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே ரொட்டியிலும் மாப்பொருள் உண்டு. அடுத்து முட்டையில் அயடின் கரைசல் போட்டு பார்க்கும் பொழுது எந்த ஒரு நிறமாற்றமும் இல்லை. ஆகவே முட்டையில் மாப்பொருள் இல்லை. அடுத்தது பாட்சோறுக்கு நிறமாற்றம் காட்டுகிறது, கருநீல நிறமாக மாறுகிறது. ஆகவே மாப்பொருளில் பாட்சோரில் மாப்பொருள் உண்டு. அடுத்ததாக இட்லியிலும் மாப்பொருள் உண்டு, அவதானிக்கலாம். அடுத்ததாக மீன் கரைசல், கவித்த மீன் கரைசல். இதில் மாப்பொருள் இல்லை, நிறமாற்றம் இல்லை. அதே போல் மீனில் நாங்கள் போட்டு பார்க்கும்போதும் இந்த நிறமாற்றம் இருக்காது. ஆகவே இங்கே உள்ள உணவுகள் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் கோதுமை மாவு, பான், ரொட்டி, பாட்சோறு, இட்லி போன்றவற்றில் மாப்பொருள் காணப்படுகிறது. முட்டையிலும் மீன் வகையிலையும் மாப்பொருள் காணப்படாது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம்.